திருச்செந்தூர் கோவிலில் பிரசாதமாக கிடைக்கிற புட்டமுதி எப்படி வீட்டிலே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் அதிகமான அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான புட்டமுது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் திணை அரிசி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சுத்தமான துணியை கீழே விரிச்சிட்டு அதில் இந்த திணை அரிசி எல்லாத்தையுமே பரத்தி காய வச்சுக்கோங்க. ஃபேனுக்கு கீழே காய வைங்க, வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் காய வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஈரமாக இருக்கும், ஆனால் கையில் ரொம்ப ஒட்டி பிடிக்காது. இந்த பக்கம் வர வரைக்கும் இதை நம்ம காய வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சதுக்கு அப்புறமா பொடி ஓட்டை இருக்கிற அரிப்பில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா குருணை அதிகமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டதுனால கடைசி எனக்கு குருணை ரொம்ப இல்லை. இந்த குருணை நமக்கு தேவையில்லை. இப்போ நைஸாக அரைச்சி வச்சுருக்க இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று சேர மாதிரி மடக்கி எடுத்துட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக முடிச்சு போடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக காற்று போகிற மாதிரி முடிச்சு போடுங்க. இப்போ இது போல் முடிச்சு போட்டுட்டு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதும் உள்ள ஒரு தட்டு இல்லைன்னா ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்க மாவை வச்சுட்டு மூடி போட்டுட்டு மிதமான தீயில வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க, வெளியில் எடுக்க வேண்டாம். அதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துட்டு முடிச்சை பிரிச்சுட்டு அதில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அந்த துணியில் மாவு கொஞ்சம் ஒட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ஒட்டி பிடிச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா சுரண்டி எடுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி சுரண்டி எடுங்க. கொஞ்சம் கூட இந்த மாவு நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த சுரண்டி எடுத்த மாவு எல்லாத்தையுமே ஏற்கனவே தட்டி வச்சுருக்கோம்ல மாவு, அதோடையே சேர்த்துருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு சுக்கை லைட்டாக இந்த மாதிரி இடித்து பிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சோன்னா அரைப்படாது, அதனால் இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கற்கண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கற்கண்டு இல்லைன்னா கற்கண்டுக்கு பதிலாக சீனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். இது போல் அரைச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, அதோட சேர்த்துருங்க. இப்போது இது போல் ஒரு துண்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை இந்த மாதிரி ஒரு கிரீட்டரில் வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையும் சேர்த்துக்க வேண்டாம், பாதி சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது இது எல்லாமே ஒன்று சேர மாதிரி கையால் நல்லா விரவிடுங்க. இப்போ இந்த மாவு ரொம்பலாம் சூடாக இருக்காது, கை பொறுக்கிற சூட்டுக்கு தான் இருக்கும், கொஞ்சம் வெது வெதுன்னு தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா கையாலேயே விரவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய்யில் 2-3 முந்திரியை உடச்சி சேர்த்து வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்புலாம் கோவிலில் சேர்க்க மாட்டாங்க, நெய் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. நான் வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்காம வெறும் நெய்யை மட்டும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. முருகருக்கு தேனும் திணையும் ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக இதோட தேன் சேர்த்துக்கணும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும். தேனை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கையால் நல்லா விரவிடுங்க. எல்லா மாவோடையும் இது எல்லாமே அழகாக ஒன்று சேர மாதிரி விரவி எடுத்துட்டு கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். இப்போ அவ்வளோதான், நமக்கு புட்டமுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூரசம்காரம் முடிஞ்சு இன்னைக்கு முருகருக்கு திருக்கல்யாணம். இந்த விசேஷமான நாளில் முருகருக்கு பிடிச்ச தேன், திணை, சர்க்கரை, நெய் சேர்த்து செஞ்ச இந்த புட்டமுதை பிரசாதமாக செஞ்சு பூஜை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கண்டிப்பாக இதை முருகருக்கு பிரசாதமாக செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை நீங்கள் லட்டு மாதிரி உருட்டி கொடுங்க, அப்போ தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஆரோக்கியமான புட்டமுது ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.